ஹலோ, வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி நம்ம வீட்டில் இன்னொரு ஹெல்தி ரெசிபியில் உங்களை எல்லோரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் கீரைன்னா ரொம்ப இஷ்டம். ஸோ வெந்தயக்கீரை சாம்பார், நீட்ட கத்திரிக்காய் பொரியல், சௌ பொரியல், அப்புறம் சூடாக சோறு, இதுதான் இன்றைக்கி ரெசிப்பியில் பார்க்க போகிறோம். கடந்த ஒரு 8 வருஷமாக நான் செக்கெண்ணெய் தான் சமையலுக்கு யூஸ் பண்ணுறேன். செக்கெண்ணெய் இருந்தாலும் பரவாயில்ல, அளவோடு பயன்படுத்தி எல்லாத்தையும் மூடி போட்டு சமைச்சு பாருங்கள். ஹெல்த்தியாக வரும். பொரியலோ இல்லாட்டினா வறுவலோ. அப்படி தான் நான் இன்றைக்கி கூட செஞ்சுருக்கேன். அப்புறம் அளவெல்லாம் பொடி, மசாலா, எண்ணெய் இதெல்லாமே கண்ணளவு தான். டீட்டெயில்ஸ் வேணும்னா நான் அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சொல்ல மறந்துட்டேங்க, முருங்கைக்கீரை பொடி நான் எல்லா சாப்பாட்லேயும் பயன்படுத்துவேன். முக்கியமாக லாக்டோஸ், இந்த பால் சார்ந்த பொருட்கள் வர உணவுகளை தவிர மற்ற எல்லா பொருட்களையும் நான் முருங்கைக்கீரை அதிகமாக பயன்படுத்துகிறேன். நீங்களுமே நிழலில் காய வச்சு அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்களும் சாப்பாட்டில் எல்லா இடத்துலையும் பயன்படுத்தலாம். ஹெல்த்துக்கு நல்லதாக எது இருந்தாலும் சரி, அதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஓகே, இன்றைக்கி நம்ம மெனுக்குள்ளே போகலாம். இப்போ நான் பொரியலுக்கு தேங்காய் அரைச்சிட்ருக்கிறேன். இப்போ தேங்காய், வரமிளகா, சீரகம், பெருஞ்சீரகம் இதெல்லாம் போட்டு சைடில் அரைச்சி வச்சுட்டு காய்கறி வெட்டிகிட்ருக்கேன். அந்த பக்கம் பருப்பு போட்டு ஒரு 4 விசில் வந்துருச்சு. அதை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கிட்டால் பருப்பு கூடனையே நான் பச்சை மிளகா அண்ட பூண்டு போட்டு அவிச்சிட்டேன். இதை நான் ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு இப்போ நான் அந்த நீட்ட கத்திரிக்காய் இல்லைங்களா, அதுக்கு பொரியலுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். கூடவே கொஞ்சம் உப்பு. ஏன் எண்ணெயில் உப்புன்னா, எண்ணெயில் உப்பு போட்டு பாருங்கள், அடி பிடிக்காது. இது எங்கள் அம்மாவோட டிப்ஸ். அதான் நான் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு அப்படி தான் வரும். இப்போ நான் 2 வசக்கிட்டு நடுவில் நான் மூடி போட்டிருந்தேன். அதை நான் உங்களுக்கு காட்ட மறந்துட்டேன். இப்போ அடுத்தது அதில் கொஞ்சமாக ஆயில் ஸ்ப்ரே பண்ணி திருப்பி மூடி போட்டு வேக வச்சுடுங்க. இப்போ பாருங்கள், பருப்பில் அந்த பச்சை மிளகாவையும் ஒரு பல் பூண்டையும் நல்லா மசிச்சு விட்டுட்டு 1 கப் தண்ணி சேர்த்து அந்த சாம்பாருக்கான பருப்பை கொஞ்சம் லிக்விடிஃபை பண்ணிக்கோங்க. அது கூடவே சாம்பாருக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் அது எல்லாத்தையுமே சைடில் கட் பண்ணி வச்சுட்டு, இன்றைக்கி கீரை சாம்பார் இல்லையா, ஸோ கீரையும் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து போட்டு அடுப்பில் வச்சு 1 விசில் இல்லைன்னா 2 விசில். பெரியவங்க இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் 2 விசில் விட்டுக்கோங்க. குழந்தைங்களுக்கும் உங்களுக்கும் தான் அப்படின்னா 1 விசில் கூட போதும், செரிமானம் ஆகிடும். 1 விசில் போட்டு இறக்கிக்கோங்க. இதே மண் சட்டியில் சமைச்சிங்கன்னா அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பட் விசில் வைக்கிறதுங்கிறது கொஞ்சம் டைஜஷனுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மிளகா பொடி எடுத்து அந்த நீட்ட கத்திரிக்காயில் போட்டு அதை 2 பெரட்டிட்டு நான் பொரியலுக்கு அரைச்சி வச்சேன் இல்லைங்களா தேங்காய், அதில் அந்த தேங்காய்ங்கிறது நான் 2 பொரியலுக்கும் சேர்த்து அரைச்சி வச்சுட்டேன். நான் காமிச்ச அளவுங்கிறது. இப்போ அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து நான் இந்த கத்திரிக்காய் பொரியலுக்கும் சேர்த்துக்கிறேன். இது எப்படி இருக்குன்னா, கொஞ்சம் கமர்ஷியலாக இருக்கும். எங்கள் வீட்டில் சோம்பு எல்லாத்துக்கும் சேர்க்க மாட்டாங்க. பட் எனக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கும். சில காய் பிடிக்காது. எனக்கு முக்கியமாக கத்திரிக்காய் பிடிக்காது. அதனால் அந்த சோம்பு சேர்க்குறப்போ எனக்கு அந்த கத்திரிக்காயோட ஸ்மெல் அவ்வளோவா வராத மாதிரி ஒரு ஃபீல். அதனால் நான் அதில் சோம்பு சேர்த்து அரைச்சிருக்கிறேன். இப்போ பாருங்கள், குக்கரில் வச்சு ஒரு 2 வசக்கி விட்டுட்டு, இதுக்கு நான் எண்ணெயோ வேறு எதுவுமே பயன்படுத்தலை. பார்க்குறதுக்கு கீரை தான் தெரியும், பருப்பு தெரியாது. ஆனால் கிளைமேக்ஸில் உங்களுக்கு போட்டு சாப்பிட்ற அளவுக்கு வீட்டில் எதுவும் மீந்து வைக்கிற மாதிரி நான் இப்போல்லாம் சமைக்கிறது இல்லை. அப்பப்போ சமைக்கிறது மட்டும்தான். ஸோ இது 2 வேளைக்கு எங்கள் வீட்டில் இருக்க 3 பேருக்கு கரெக்டாக இருக்கும். நான் அதுக்கேற்ற அளவுக்கு சமைச்சிருக்கிறேன். இப்போ பாருங்கள், சாம்பார் பொடி, மஞ்சள் பொடி, கீரை பொடி வச்சுருந்தேன். அதை நான் இது கூட போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போது உப்புங்கிறது சமையல் பண்ணுறப்பவே சில பேர் திறமையாக போடுவாங்க. ஆனால் எனக்கு அந்த திறமை கிடையாதுங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு உப்பை ஒரு எல்லாம் கூட்டி லிக்விடாக இருக்கிற எல்லா விஷயத்துக்கும், மீன்ஸ் குழம்ப சொல்கிறேன், கடைசியாக தான் போடுவேன். அப்போ தான் எனக்கு உப்பு பிடிக்காது. இல்லைன்னா நான் ரொம்ப உப்பாக்கிடுவேன் சாப்பாடை. இதில் கூட நான் கடைசியாக தான் உப்பு போடுவேன். பாருங்கள், இப்போ நான் அடுத்த பொரியலுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கடுகு உளுந்து தாளிச்சிட்டு இப்போ பெருங்காயம் போட்டுட்டு, இதில் இன்றைக்கி கருவேப்பிலை இல்லை, அதனால் கொத்தமல்லி போட்டுட்டு நான் திருகின சவுசவை போட்டுக்கிட்டேன். சவுசவை திருவணும்னு அவசியம் கிடையாது. பட் இன்றைக்கி எனக்கு என்னமோ அப்படி சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. போட்டுட்டு வெங்காயத்தை வசக்கிட்டு தான் நம்ம சவுசவை போடணும். பட் எனக்கு சவுசவு பண்ணும்போது மட்டும் வெங்காயத்தை கடைசியாக போட்டால் கொஞ்சம் வெங்காயம் க்ரன்ச்சியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நான் கடைசியாக போடலாம்னு இருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சவுசவு கொஞ்சம் வதங்கினோன்னா அரைச்சி வச்ச தேங்காயில் கொஞ்சம் எடுத்து இதுலேயும் போட்டுட்டு வெங்காயத்தை நான் கடைசியாக போட்டுக்கிறேன். இப்போ நான் ஒரு மூடி போட்டு இதை ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணிக்கிறேன். வெங்காயோட ராஸ்மெல் கொஞ்சம் இருக்கும். ஆனால் கிளைமேக்ஸ் நீங்கள் எல்லாம் வெந்து எடுத்து நீங்கள் பொரியல் இறக்க போகிற டைமில் க்ரன்ச்சியாக இருக்கும். ஆனால் ஸ்மெல்லு அந்த வெங்காய ஸ்மெல் வராது.
இப்போது ஃபைனலாக இதுக்கும் எனக்கு கொஞ்சம் உப்பு எக்ஸ்ட்ராவாக தேவைப்பட்டுச்சு. நான் அதனால் இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நமக்கு ஏற்கனவே கத்திரிக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இப்போ பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாம்பாருக்கு ஒரு தாளிப்பு போட்டுடலாம். அதுக்கு கடாயை வச்சுட்டு அதில் இப்போது நான் ஏற்கனவே செஞ்ச 2 ஃபுட்லேயுமே ஒன்று தேங்காய் எண்ணெய் பயன்படுத்தியிருக்கேன், இன்னொன்று நல்லெண்ணெய் பயன்படுத்தியிருக்கேன். அதனால் சாம்பாருக்கு நம்ம நெய் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே வச்சுருக்கிறேன். நான் வச்சுருக்கிறது நாட்டு பசுமாடு நெய். அது வந்து லோக்கல் ஸ்டோரில் தான் போய் நான் வாங்கினேன். ஆன்லைன்லேயோ பிராண்ட்லேயோ எதுவும் நான் வாங்குறதில்ல. இது ரொம்ப மணமாக நல்லாயிருக்கும். அந்த நெய்யை அதில் போட்டு வரமிளகா, கடுகு, சீரகம், வெந்தயம் போட்டு நான் தாளித்து இதில் கொட்ட போகிறேன். இப்போ தாளிப்பு சைடில் நடந்துகிட்டே இருக்குது. இதுக்கு நடுவில் சாம்பாரில் கொஞ்சம் உப்பு பத்தலை, அதையும் நான் சேர்த்துக்கிட்டேன். பாருங்கள், ரொம்ப எண்ணெய் கம்மியாக இருக்கும். என்னடா இவ்வளோ கஞ்சமாக இருக்கேன்னு யோசிக்காதீங்க. ஹெல்த்தியாக சாப்பிட்ணும், அவ்வளோதான். இதில் கஞ்சத்தனம்லாம் ஒன்றும் இல்லைங்க. தாளித்து முடிச்சுட்டு இப்போ சைடில் பார்த்திங்கன்னா சாதமும் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், வேறு என்ன, ரசித்து ருசித்து சாப்பிட வேண்டியதுதான். இன்றைக்கி பிளேட்டிங்கில் சாதம், கூடவே சாம்பார், அப்புறம் 2 பொரியல். நான் நல்லா சமைச்சிருக்கேன், ஹெல்த்தியாக சாப்பிட போகிறேன். நீங்களும் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் உங்கள் கருத்தை சொல்லுங்கள், எதிர்பார்த்துட்ருக்கேன். ரொம்ப ரொம்ப நன்றி.